பாருங்க, நாம் எல்லோரும் எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எப்படியோ வளர்க்குறோம். ஆனாலும் தேவன் பாருங்க, எல்லா மனுஷன் ஜாதியும் ஒரே ரத்தத்தினாலே உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மளை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார். நம்மளுக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தையும் பலவீனத்தையும் அவர் என்ன பண்ண எடுத்து, அவருடைய பலவீனை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாராம், நல்ல சிறப்படுத்தி நம்மளை ஆரோக்கியப்படுத்தி நம்மளை சமாதானத்தோடு வாழ என்ன பண்ணுறாராம், அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இங்கே சமாதானத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி அநேக சமாதானம் தேடாமல் என்ன பண்ண, சமாதானமே கிடைக்காம மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த சமாதானத்தில் அவர்கள் இல்லாதபடி அவங்களுடைய இந்த கவலைகள் கஷ்டங்களெல்லாம் அவர்களை நெருக்கி போடுகிறது. ஐயா கூட சொன்னார், இன்றைக்கி நிறைய சமாதானம் இல்லாத காரணத்தில் தான் கடன் வாங்குகிறோம், பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வருது. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய சமாதானம் நம்மளுக்கு என்ன பண்ண, மகிழ்ச்சியோ சந்தோஷமோ தராது. மனுஷனுடைய ஆறுதல் உன்னை தேற்றாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்பினார், ஒரு மனுஷியை பயன்படுத்த விரும்பினார், அவர் கொடுக்கிற சமாதானம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த நிறைவு எப்படி நான் பலப்படுத்தினா, அந்த நிறைவு உன்னை கொடுக்க வைக்கும், அந்த நிறைவு உன்னை போஷிக்க வைக்கும், அந்த நிறைவு உன்னை வழிநடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண, ஆண்டவரத்தில் கேட்கணும். ஏன்னா சமாதானத்தை ரெண்டு பேர் திருடுவாங்க. ஒன்று பிசாசு திருடுவான், ஒன்று மனுஷர்கள் திருடுவாங்க. அப்போ சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சமாதானத்தை என்ன பண்ண, வாஞ்சிய ஆண்டவரத்தில் கேட்கும் போது நம்முடைய இருதயங்களில் அவருடைய சமாதானம் ஊட்டும் போது தான் நம்ம எப்படி இருப்போம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காலையில் கூட சொன்ன சகோதரிகளை மகிழ்ச்சியை குறித்து சொன்னேன். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தை குறித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 44:11 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 54:11 ஒரு வசனத்தை வாசிப்போம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, பாருங்க, நீல ரத்தினங்களினால உன்னை அஸ்திபாரம் போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, பெருங்காட்டிலே அடிக்கப்பட்டவளே, நான் மனநொந்து போனவன், நான் மனநொந்து போனவன். என்ன, பெருங்காட்டில் அடிக்கப்பட்டேன். என்னுடைய குடும்பம் ஒரு சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை ஒரு சூழ்நிலை, என்னுடைய பாதை ஒரு சூழ்நிலை. ஆனால் என் குடும்பத்தில் என்ன பண்ணல, ஜெயம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை. எனக்கு அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள், அநேக கஷ்டங்கள், நான் யாரிடத்தில் சொல்ல முடியல. அப்படி சொல்ற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னுடைய கல்கள் எல்லாம் நீல ரத்தனமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தகுதியே இல்லாதவனுக்கு தான் தகுதியை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தில் இருக்கிறவங்க தான் அவனை நீதிமானாய் மாத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனநொந்தவர், தன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவங்க, ரொம்ப மனநொந்து போயிருப்பாங்க, சமாதானமே இல்லாமல் இருப்பாங்க. தன் வாழ்க்கையில் எதையுமே அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் கிடைக்காது, எதிர்த்திலே அவங்க ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது, அவங்க நொந்து போயிருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல தொய்ந்த ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன பண்ண, பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஆத்துமா பலவீனம் ஆகிட்டா அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், இழந்து விடுவான். அவ பாருங்க, அந்த ஆத்துமாவை தேவன் தேற்றணும், அந்த மனுஷனை தேவன் தேற்றணும், அந்த மனுஷனை தேவன் தூக்கி எடுக்கணும், அந்த மனுஷனை தேவன் உயரத்தில் வைக்கணும். அவனுக்கு உண்டானதெல்லாம் தேவன் கொடுக்கணும்னா நாம் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆறுதலைப்படுத்தி தேர்தலைப்படுத்தி நம்மளை சிறப்பாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத மனுஷனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், மனுஷியை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு ஒன்றுக்கும் உதவாமல் இருப்பாங்க. அவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனால்
உங்களால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப தேவன் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ, தேவன் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் தேற்றப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேற்றப்படணும், ஒரு சகோதரி தேற்றப்படணும், சகோதரன் தேற்றப்படணும். எப்படி தேற்றப்படணும்? கர்த்தரால் தேற்றப்படணும். கர்த்தர் தேற்றும் போது தான் அவனுக்கு சமாதானம் கிடைக்கும். மனுஷன் தேற்றும் போது அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. அப்ப கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களை தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய கிருபையை கொடுக்க அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேதுரு ஒரு மீன் பிடித்த மீனவன். அவன் என்ன பண்ணான்? ராவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ராவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அற்புதம் நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு சகோதரிகளும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சொந்த இரட்சகராக ஏத்துக்கொண்டா அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அற்புதம் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவன் ராவு முழுவதும் பிரயாசப்பட்டான், மனநொந்து போனான். மனநொந்து போன ஸ்திரீயா இருந்தான். அவன் கவலைப்பட்டான், துக்கிட்டப்பட்டான். ராவு முழுதும் போட்டு போட்டு வலைய பார்த்தான், ஒண்ணுமே கிடைக்கல. அல்லேலூயா. ஒருவேளை என் சகோதரனே, ஒருவேளை என் சகோதரியே, நீ கூட அநேக தடவை நீ வலையை வீசிருக்கலாம், வெறுமையா வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறார், இந்த இரவு நீ வெறுமையா திரும்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வெறுமையா திரும்பதில்லை. அல்லேலூயா. அற்புதம் நடந்தாதான் ஆண்டவரத்தில் எல்லாம் வருவாங்க. பேதுரு அற்புதத்தை கண்டான். அவன் அற்புதத்தை கண்டுதான் இயேசுவை பின்தொடர்ந்தான். இப்ப வந்திருக்கிற நீயும் நானும் இயேசு நம்மளுக்கு செய்த அற்புதத்தினாலதான் அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. அற்புதம் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். ஆண்டவருடைய அற்புதம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிராவே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா மனம் நொந்து போன ஸ்ரீ, கிளாஸ் அடைந்த ஸ்ரீ, கவலைப்பட்ட, கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துயரப்பட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரே போராட்டம். ஆண்டவரே, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு பின்னோக்கி போகுது. ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வந்த ஒண்ணு பேதுருவை கேட்டார், நீ என்ன பண்ண? நான் சொல்ற இடத்துல நீ வலை வீசுன்னு சொல்ற. அல்லேலூயா. சொல்றான், ஆண்டவரே நாங்க ரா முழுவதும் வீசிட்டோம் ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இப்ப கிறிஸ்துவங்க அப்படிதான் 2 முறை 3 முறை ஜெபிப்பீங்க. ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கல உடனே என்ன பண்ணுங்க? ஐயோ போதும், இதுக்கப்புறம் நல்லா ஜெபிக்க முடியாது ஆண்டவரே, நீங்க பார்த்துங்க ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்ற இடத்துல நீ வலை வீசு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, அந்த கடல்ல மீன் இல்லை, அந்த கடல்ல மீன் இல்லை. அவன் ராய் மூதம் வீசினான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு இருக்கணும், ஆண்டவர் கையில பெற்றுக்கொள்கிற விசுவாசம் இருக்கணும். உறுதிப்படும் போதுதான் அந்த அற்புதம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கையே விசுவாசம் தான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அற்பமா என்ன பண்ற? விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்த அற்புதத்தை காண்பா என்றார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணா? அதிகமாய் அவரை நம்பணும், விசுவாசத்துல உறுதி பண்ணணும். விசுவாச படகு ஓடுனா ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் அவ்வளோ பிரயாசப்பட்டோம், நல்லா பாருங்க, கிடைக்கல. அவன் சொல்றான், ஆண்டவரே ரா முழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே. அவர் சொல்றார், நான் உன் படகுல வரேன், நீ அந்த இடத்துல வலை போடுன்னு சொல்றாரு. பாருங்க, இயேசு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா, இயேசு உனக்குள்ள வந்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு உனக்குள்ள இருக்கணும். இயேசுவை எவ்வளோலாம் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோலாம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவை எவ்வளோலாம் நீங்க அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுறீங்களோ அப்போ அற்புதங்க உங்க வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் போட்டான் வலைய, அதிகமான மீன்களை எடுத்துக்கொண்டான். அவன் உடனே சொல்றான், இந்த அற்புதத்தை பார்த்தவனா தாங்க முடியல, ஆண்டவரே பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு போங்கன்றான். அல்லேலூயா. அவன் சொல்றான், பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்க போங்க ஆண்டவரே. அவன் அற்புதத்தை பார்த்தோன்னு என்னன்னா, இந்த பாவிக்கு இவ்வளோ அற்புதமா? நான் நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்ட, ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே, ஆனா உங்க வார்த்தையை சொன்ன ஒண்ணு எனக்கு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை நடந்த உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு போன்றான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவியை கொண்டுதான் சபையை கட்டினார். கரங்க தட்டி போங்க.
பேதுருவை கொண்டு தான் சபை கட்டினார். அல்லேலூயா. அப்போ உன்னையும் கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. அதுல ஒரு அடுத்த வருஷம் படிப்பா 13 வருஷம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெரிதா இருக்கணும். இப்போ குடும்பம் நடத்துறனா கணவருக்கு சமாதானம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கணும், உனக்கு சமாதானம் இருக்கணும். நீ சமாதான குலைச்சலை பண்ணிக்க கூடாது. அதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சொல்றேன். அல்லேலூயா. நீ தேவையில்லாத காரியங்களை விலக்கி கர்த்தரிடத்தில் ஜெபிப்பே ஆனால் உன்னுடைய மாவு பேசுகிற தொட்டி எண்ணெயை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, கையளவு மேகத்தை நீ நோக்கி பார்க்கணும். கையளவு அற்புதம் நடக்குமா ஆண்டவரே பார்க்கணும். அவன் திரும்பி சொன்னான், எலியா போய் பாருன்னு சொன்னான். அவன் போயிட்டு வந்தான். அப்போ கடைசி அவன் சொன்னான், ஒரு கையளவு மேகம் இருக்குன்னு சொன்னான். அப்போ எலியா சொன்னான், கண்டிப்பா மழை வரும்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய அற்புதம் இருக்குன்னா கையளவு மேகம் போதும். இந்த கையளவு மேகமே தேவன் நம்மளை போஷிப்பார். இந்த கையளவு மேகத்திலே தேவன் வல்லமையாய் நம்மளை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கும் போதே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கணும், கணவர் மத்தியில சமாதானம் இருக்கணும், உங்களுக்கு சமாதானம் இருக்கணும். இப்படி இருக்கிற குடும்பம் தான் கர்த்தருக்கு மகிமையான குடும்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் குடும்பங்களில் சமாதானம் இல்லை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பார், கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கும், தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுனா, இதுதான் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும் சில குடும்பங்கள். அல்லேலூயா. சில குடும்பங்கள் எப்படின்னா, எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் கர்த்தரை தேட மாட்டாங்க. தேவைக்கு அப்போ தான் தேவனை தேடுறது, தேவை முடிஞ்சால் தேவனை விடுது. அப்போ அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்போது சமாதானம் இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். சமாதானம் இருந்தால் தான் விசுவாசம் பெருகும். சமாதானம் இருந்தால் உறுதிப்படும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் ஆண்டவரால் போதிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறாங்களா? நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறோமா? நம்ம கணவரை நடத்துறோமா? நம்ம மனைவியை நடத்துறோமா? நம்ம குடும்பம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொன்னாரே, அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு நம்முடைய குடும்பம் தகுதியானதா? அந்த வார்த்தைக்கு நம்முடைய குடும்பம், அந்த வார்த்தை அவருடைய ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்தான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சமாதானத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய தேவனுடைய நாமத்தில் ஒரு நாமம் சமாதான தேவன். அல்லேலூயா. 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 அப்போ என்ன பண்ண சகோதரிகளே, சமாதானத்தை ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும், என் பிள்ளைகள் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கணும். நீங்கள் அப்படி சொல்லும் போது, அந்த ஜெபத்தில் கேட்கும் போது, கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தை உங்களுக்கு தருவ வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது 14 வாசிப்பா. நீதியினாலே ஸ்திரப்பட்டிருக்கணும். நீதி இருக்கணும். ஒரு குடும்பம்னா நீதி இருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டனா உனக்குள்ள நீதி இருக்கணும், அநீதி இருக்கக்கூடாது. அப்போ சமாதானம் வராது. அநீதிக்காரன் என்ன பண்ண? சமாதானம் இருக்காரு. அப்போ பாருங்க, துன்மார்கனுக்கு சமாதானம் இருக்காது, நீதிமானுக்கு தான் சமாதானம் இருக்கும். அப்போ துன்மார்க்க வாழ்க்கை வாழக்கூடாது, துன்மார்க்கத்தில் ஜீவிக்க கூடாது. அப்போ நீதிமானா இருக்கிறனா அவனுக்கு கர்த்தருடைய சமாதானம் இருக்கும். கர்த்தர் அவனை ஆற்றி தேற்றி அவன் என்ன பண்ண, எல்லா சகல நன்மையினாலும் அவன் என்ன பண்ண, தேவன் முடிசூடுவார். அவர் பாருங்க, வெங்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாய்ப்பார்களை முறியடிப்பார், அந்தகாரத்திற்கும் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலும் புதையல்களும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, எங்கெல்லாம் பொக்கிஷம் வச்சிருக்காரு பாருங்க. பேதுருக்கு வலையில வச்சிருந்தாரு. அவன் மீனை ஒரு பொக்கிஷமா என்ன, மீன் ஆத்துமாவை குறிக்குது. கடைசியா யார் என்ன பண்ண, அவன் ஆத்துமா ஆதாயப்படுத்தினான். அல்லேலூயா. அவனை அழைக்கும் போது அவனுக்கு தெரியாது மீன் என்பது என்னன்னா மனுஷனை குறிக்கிறது. அந்த மனுஷன் ஆத்துமாவை அவன் பிற்காலத்தில் இயேசுக்கு அப்புறம் அவன் ஆத்துமாவை அல்லுவான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அவன் பிரசங்கம் பண்ணுறான். 5000 பேர் வச்சுக்கப்படுறான். கரணம் தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, உன்னை கொண்டும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாதாரண ஆள் இல்லை. நீ உட்கார்ந்து இருப்பது, நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம்,
இன்னைக்கு வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ தான் மீன் பிடிக்கிற நல்ல மீனவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்களை நீ தான் பிடிக்க போகிற. அல்லேலூயா. அவருடைய பண்டக சாலை, வெறுமையாக இருக்கிற பண்டக சாலையை நிரப்புகிற முதல் ஆள் யாருன்னா இங்கே இருக்கிற நீங்கள் தான் முதல் ஆள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதியாக நடக்கணும், அநீதியாக நடக்கக்கூடாது. அப்போ நீதியாக நடக்கிறவனுக்கு துன்பம் வரும், நீதியாக நடக்கிறவனுக்கு துயரம் வரும். ஏன்னா காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும். அப்ப என்ன பண்ணா, நீதியா நடக்க 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 கர்த்தர் உனக்கு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, கிருபையோடு, வல்லமையோடு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிப்பா. கொடுமைக்கு தூரமா பாருங்க, கொடுமைக்கு தூரமாவீங்க. கொடுமை என் குடும்பத்துல, கொடுமை என் வாழ்க்கையில, கொடுமை நான் சொல்ல முடியல, கொடுமை மறைமுகமா இருக்க, சரியான மறைமுகமா இருக்க சில காரியங்கள் எனக்கு கொடுமையா இருக்குது ஆண்டவரே. என் சரீரத்தை விட்டு அந்த கொடுமை போகல, என் சரீரத்தை விட்டு அந்த சிந்தையை விட்டு என்ன போகல, பாவம் போகல, கொடுமையா இருக்கு. என் வீட்டில் என்ன பண்ணா, சாத்தானுடைய போராட்டம் இருக்கு, மனுஷனுடைய போராட்டம் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டெல்லாம் போகணும். அப்ப எப்படி போகும்? நீ ஆண்டவரத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கொடுமை, திகிலும் பயமும் உன்னை விட்டு போகும். இப்ப கிறிஸ்தவங்களுக்கு பயம் இருக்கு, திகிலும் இருக்கு. என்ன ஆயிடுமோ, ஏது ஆயிடுமோ. இப்ப வியாதி வந்தா ஒன்று போதும், எல்லா ஸ்கேனும் எழுதி பிடித்தா போதும். ஒரே கிறிஸ்தவன் என்ன பண்ணுங்க, ஒரே புலம்பல் தான். அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, என்னுடைய தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இது விசுவாசம், இது விசுவாசம். நீ டாக்டரை நம்பும் போது அவிவிசுவாசம், நீ இயேசுவை நம்பும் போது விசுவாசம். இயேசுவை நம்பும் போது உனக்கு சமாதானம் வருது, இயேசுவை நம்பும் போது உனக்கு விடுதலை வருது, இயேசுவை நம்பும் போது சுகம் வருது, இயேசுவை நம்பும் போது உன் ஜீவன் காக்கப்படுது, இயேசுவை நம்பும் போது உன்னை மகிமைக்குள்ள நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சார், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற வானமற்ற இருக்கிற சாத்தான்லாம் என்ன பண்ணுவான், நிர்மூலமாகப்படும். அல்லேலூயா. ஒரு நாள் 2:30 மணிக்கு ஐயா வருவார். ஒரு பொங்க மரம் இருக்குது, அதிகாலை 2 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள வெளிப்பாடு பா, வான மடத்தில் எவ்வளோ பெரிய சாத்தான் கூட்டம் தெரியுமா, ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி கேட்கும்? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்குமா? ஜெபம் கேட்குமாம்மா? ஜெபம் கேட்கல. ஜெபம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க, ஜெபம் பண்ணும்போது வான மடத்தின் பொல்லாதாவியை கட்டி ஜெபிக்கணும். அப்போ தான் ஜெபம் கேட்க முடியும். தானியேல் ஜெபத்தே கேட்க முடியல, உன் ஜெபத்தை எப்படி கேட்பாரு? அல்லேலூயா. தடை செய்வான் பிசாசு. நீ கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு என்ன பண்ணுவா, தூரமாக இருப்பாய். அல்லேலூயா. என் இருக்கிற பயத்தை நீ எடுத்து போன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நான் உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுமையெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாரத்தெல்லாம் உங்க மேல வைக்கிற ஆண்டவரே. இந்த பாரமான இருதயத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த துயரமான வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த துக்கமான நேரங்களில் எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லும் போது அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாய் அவர் உன்னை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திகிலும் பயமும் கலந்த கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. திகிலை கண்டு நீ பயப்படக்கூடாது. பயத்தை கண்டு, பிசாசை கண்டு நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சீசர்கள்லாம் சொல்லல, இயேசுவே சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னார். அல்லேலூயா. நீ நிற்கணும். என் குடும்பத்தில் பிசாசுடைய போராட்டம், என் குடும்பத்தில் வியாதி போராட்டம், வறுமையின் போராட்டம், ஒரே கணவன் மனைவிக்கு போராட்டம். கணவன் மனைவி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இல்லை, சந்தோஷன்றதே கிடையாது. அது எந்த கடையில் வாங்கணும்னு கேட்குப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற சந்தோஷம், சமாதானம் உனக்கு நிறைவை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால் பலனையும் கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா. பயமில்லாது இருப்பாய், பயமில்லாம இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது, அது உனக்கு அணுகுவது இல்லையா? அவர் வார்த்தையை நம்பினா, இயேசுவை நம்பினா, பயம் திகிலும் உன்னை என்ன பண்ணதான், அண்டாதான். அவருடைய கிருபை உன்னை பூரணப்படுத்தும்படியாய், அவருடைய ஆசீர்வாதங்கள் உன்னை பூரணப்படுத்தும்படியாய், அவர் உன்னை எடுத்து பயன்படுத்தும்படியா எல்லாவற்றையும் மாற்றி அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பங்கள்ல என்ன இருக்குன்னா, எல்லா காரியத்தையும் நான் இயேசுவை முன்ன வைக்கிறவன் ஜெயிப்பான்.
அல்லேலூயா. அவன் திகிலுக்கு தூரமாவான், பயத்துக்கு தூரமாவான். அல்லேலூயா. அவனை எந்த ஒரு சக்தியாலையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனே அவருக்குள்ளே உலாவுகி கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறதுனால, ஆண்டவரத்தில் அதிகமாய் நெருங்கும் போது தான் ஆண்டவருடைய வல்லமை நம்மளை எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொள்ளுது. அல்லேலூயா. பேசுகிற ஒரே தெய்வம் இயேசு தான். ஆமென் சொல்லுமா. நீ பேச பேச அவர் கேட்பார். நீ ஜெபிக்க ஜெபிக்க பரலோகம் திறக்கப்படும். நீ கண்ணீர் விட பரலோகமே அலரும். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு அவ்வளோ விலை தெரியுமா? உன் கண்ணீர் உன் கணவனுக்கு வெறுமையா இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு வெறுமையா இருக்கலாம், உன் மனைவிக்கு வெறுமையா இருக்கலாம். ஆனா உன்னுடைய கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் தேவனுக்கு விலையுயர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கண்ணீர் விட்டா தேவனே சஞ்சலப்படுவார். நீ கண்ணீர் விட்டா தேவனே சஞ்சலப்படுவார். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள், நீங்கள் ஜெப வேலை நல்லா அழுது ஜெபம் பண்ணி போடுங்க, உங்கள் மனபாரம்லாம் உடனே போயிடும். அல்லேலூயா. உங்கள் மனபாரம் உடனே நான் சொல்கிறது நீங்களே பார்த்துங்க, நல்லா அழுது மனம் விட்டு தேவனத்தில் நீங்கள் கதறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் மனபாரத்தெல்லாம், உங்கள் துக்கத்தெல்லாம் வெளியேற்றி, உங்களுக்கு இருந்த எல்லா கட்டுகளும் வெளியேற்றி, உங்களுக்கு தேவன் சமாதானத்தோடு அவருடைய ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சமாதானத்தோடு நம்ம வாழ வேண்டும். அடுத்த வசந்தி வாசிப்பா பார்க்கலாம். இதோ உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. என்னால கூடின கூட்டம் இல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. சில சமயத்துல நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, அந்த பையன் சொன்னார் போல, நம்மளே துட்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற கதை தான் சில கதைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அல்லேலூயா. நீ சேரக்கூடாதவங்களே சேரத்து, செய்யக்கூடாதே செய்யறது, கடன் வாங்க திருப்பி கொடுக்க முடியாத கடத்தை வாங்கிறது. புரியுதா? உனக்கு சமாதான குலைச்சலை நீயே ஏற்படுத்தி கொள்ளுது. அல்லேலூயா. இப்போ ஆண்டு சொல்ல, இந்த கூட்டம்லாம் நான் உன்னை கூட்டலை, நான் உனக்கு எதிராக அனுப்பலை, இதெல்லாம் நாம் வச்சுக்கொண்டோம். நாம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? பெருமைப்படுறோம். அல்லேலூயா. அதில் வேதனைப்படுறோம். ஆண்டு சொல்ல, இதெல்லாம் அவர் செய்யலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் என்றால் உனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. 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 அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றா விடேன் என்றார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பாருங்க, திக்கற்றா விடேன். அல்லேலூயா. நான் உங்களை வெறுமையா விட மாட்டேன்றேன். கூப்பிட யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் பலன் வரும்போது உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் கேட்கறேன்னா, இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் ஆண்டவரத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணி கேட்கறேன்னா, நான் பெற்றுக்கொள்கிறேன்னா, நான் விசுவாசிக்கணும், அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா? இந்த அற்புதத்துக்கு நீ ஜெபிக்கும் போது நீ விசுவாசிக்கணும், இது எனக்கு கிடைக்கணும். விசுவாசிக்கும் போது தான் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா மேலுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மேலாட்டும் கிறிஸ்தவன் உயரணும். கொட்ட என்ன பண்ணா? உயரணும். அல்லேலூயா. நீ உயர்ந்த இடத்தில் இருக்கிறியா, தாழ்ந்த இடத்தில் இருக்கிறியா? சொல்லுங்க. உயர்ந்த இடத்துல தான் இருக்கீங்கம்மா. கிறிஸ்து உயர்ந்தவர்மா. கரங்கள் தட்டுங்கம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உயர்ந்தவர் இடத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அல்லேலூயா. அவர் சிங்காசனம் எங்க இருக்கான்? வானத்தில் இருக்குதான். அல்லேலூயா. அப்போ நீ எந்த அளவுக்கு இருக்கிற? அல்லேலூயா. நீ உயரணும். உன் வாழ்க்கை தரம் உயரணும், உன் குடும்பம் உயரணும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உயரணும். அப்போ அந்த உயர்வை நீ என்ன பண்ண? விரும்பணும். தாழ்வை விரும்பக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் உயர்வை விரும்பணும். தாழ்வை விரும்புறவன் குட்டையா இருப்பான். அல்லேலூயா. நீ என்ன பண்ண? உயர்வை விரும்புவது தான் எல்லாமே உனக்கு வளர்ச்சி அடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பம் வளர்ச்சி ஆடணும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அது வளர்ச்சி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருடைய கிருபை இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், கர்த்தருடைய விடுதலை இருக்கணும். அங்க நீ ஜெபிக்கும் போது, ஜெபிக்கும் போது எல்லா சாத்தானுடைய கிரிகள் என்ன பண்ணா? மேற்கொள்ள பலன் உனக்கு இருக்கணும். நீ ஜெபிக்க 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 தான் கர்த்தர் உனக்கு வெளிப்பாடை கொடுப்பார். அல்லேலூயா. 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 அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமா நான் எப்பவும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இந்த கூட்டம் இல்லை. அல்லேலூயா.
என்னால் கூடப்படுற கூட்டம் இல்லை, அதை நீயா கூட்டி கொண்டது. அல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல போய் பேசக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல போய் சேரக்கூடாத இடத்துல போய் சேரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் சேர்றாங்க. அல்லேலூயா. எல்லாமே உலகத்தின் பின்னாடி தான் ஓடிக்கொண்டுக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. மாயை, உலகம் என்பது மாயை. உலகம் என்பது தெரியும், கொஞ்ச நாள் போனால் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் தெரியாமல் இருப்பார், ஆனால் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகம் தெரியுதா சகோதரனே, சகோதரியே? பரலோகம் தெரியுதா? தெரியல, ஆனால் விசுவாசிக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போகணும்னு விசுவாசிக்கிறேன், அது அப்போ தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பூமி குறித்து எல்லாம் தெரியுது, பூமி குறித்து எல்லாம் தெரியுது. அசையும் ராஜ்யத்தை குறித்து நான் என்ன பண்றேன்? வசனப்படுறேன், கவலைப்படுறேன். வீடு அசையும், நான் பார்க்கிற பொருள் அசையும், ஆனா தேவனுடைய ராஜ்யமோ அசையாத ராஜ்யம். அல்லேலூயா. அந்த அசையாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனோடு நீ சஞ்சரிக்கும் போதுதான் ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நீ எடுத்துக்கொள்ளப்படுற வழியில் இருக்கிற. அல்லேலூயா. நேரத்தில் காத்திருக்கிற. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படி இருக்குன்னா தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்கிறவளாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அசையாத எந்த பொருளையும் அசையும் பொருள் மேலே ஆசை நம்ம என்ன பண்ண பெறக்கூடாது. அல்லேலூயா. அதிகமாக ஆசை வச்சா துன்பம் தான் வரும். யாரெல்லாம் என் நண்பன் மேலே ரொம்ப ஆசையாக வச்சுக்கிறேன், என் தோய் மேலே ஆசையாக வச்சுக்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஆசை வச்சுக்கிறேன், இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் துன்பம் தான் வரும், நிறைய நெருக்கம் வரும். அல்லேலூயா. நான் ஆசைவே படவானான்னு சொல்ல. அல்லேலூயா. இயேசு மேலே முதல்ல ஆசை வச்சா அற்புதம் நடக்கும். கரங்கள் தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் தரது அவர் தான். அல்லேலூயா. ரெண்டாவது தான் இவங்கெல்லாம். அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி ரெண்டாவது தான். அல்லேலூயா. நான் நம்புவது கர்த்தரால் வரும். தாவீது சொல்றான், நம்புவது கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அவராலே கூடும், அவராலே வரும், அவராலே உனக்கு தெம்படும், அவராலே கிருபை கிடைக்கும், அவராலே ஆசீர்வாதம் கிடைக்கும், அவராலே எல்லாவற்றையும் உன்னால மேற்கொள்ள முடியும். அவருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆயுதம் என்ன தெரியுமா சகோதரி? ஆயுதம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, பாவம் ஒரு ஆயுதம், சாபம் ஒரு ஆயுதம், பிசாசுடைய கிரிகை ஒரு ஆயுதம், பொல்லாங்கு எழுகிற மனுஷனுடைய ஆயுதம். இந்த ஆயுதம்லாம் நம்ம குடும்பத்திலையும் நமக்குள்ள இருந்தா இந்த ஆயுதத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கு கர்த்தருடைய வல்லமையினால் தான் முடியும். அல்லேலூயா. அதான் சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமே போகும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஆயுதம் உங்கள் இருக்கா, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கா, உன் பிள்ளைகள் மத்தியில் இருக்கா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கா, உன்னை பரிசோதிச்சினா அந்த ஆயுதத்தை நீ ஜெபிக்கும் போது அந்த ஆயுதம் கிரிகை செய்யாது, அந்த ஆயுதம் உனக்கு வாய்க்காது, அந்த ஆயுதம் உன்னை பலவீனப்படுத்தாது, அந்த ஆயுதம் உன்னை சோர்வை அடைய செய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கலாம். அல்லேலூயா. 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 அப்ப நீங்க ஆயுதத்தை கண்டு பயப்படுறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஆயுதம்னா என்ன நினைச்சு இப்ப நடந்த போர் போல நினைச்சிட்டு பாருங்க. அல்லேலூயா. இந்த ஆயுதம் கண்ணுக்கு தெரியாது, இந்த ஆயுதம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆனா நமக்குள்ள இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கும், அது கிரிகை செய்யும். இந்த ஆயுதம் என்ன பண்ணோம்? கிரிகை செய்யும். அப்ப இந்த ஆயுதத்தை என்ன பண்ணோம்? நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த மேற்கொள்ள ஞானம் யார் கொடுப்பாரு? அந்த தெளிவை யார் கொடுப்பாரு? கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உன் சத்ருவை உனக்கு பாதபடியாய் போடுன்னு சொன்னாரே, உன் சத்ரு யாருன்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? உனக்கு உண்டான ஆயுதம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? அப்போ எப்படி தெரியும்னா, ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு உண்டான ஆயுதங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 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 இப்போ பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரத்தில் அதிகமாக நெருங்க தான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வீட்டில் என்ன இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். பிள்ளைகள் மத்தியில் என்ன பண்ணணும்? சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் நடத்த பண்ணணும். நம்முடைய குடும்பம் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்படி ஆசீர்வாதமாக இருக்கிற கிறிஸ்தவன் தான் மன மகிழ்ச்சியாக இருப்பான், அவனுக்கு சந்தோஷம் இருக்கும், அவன் சமாதானத்துக்குள்ளே கடந்து போவான். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா, அற்புதங்களை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது, அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அற்புதங்கள்லாம் நீங்க நடக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்க குடும்பம் கட்டப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் மனம் நொந்த ஸ்திரீயா இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் மனம் நொந்து போய் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, ஏற்ற துணையை தர வேண்டும் சொன்னீங்க ஆண்டவரே, உன் இளவயது மனைவியோடு இசைந்து இருக்கு என்று சொன்னீங்க ஆண்டவரே, அப்படி நாங்கள் இசைந்து இருக்கும்படியா எங்க குடும்பங்கள் கட்டப்பட்ட, எங்க வீடுகள் கட்டப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவரே, அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிலாம் ஜெபிக்கணும், வாக்கு தத்தங்கள்லாம் வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க வாக்கு தத்தங்கள் கிரியை செய்யும். ஜெபிக்க ஜெபிக்க என்ன செய்யும்? வாக்கு தத்தங்கள் கிரியை செய்யும். அல்லேலூயா. உண்மையாகவே கிரியை செய்யும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு வாக்கு தத்தங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கல்ல வணங்கல, ஊமையான விக்கிரங்களை வணங்கல, உயிருள்ள தெய்வத்தை வணங்குற. அல்லேலூயா. அந்த தெய்வம் உன்னோடு பேசும். அல்லேலூயா. நீ சோதனை வரும்போதெல்லாம் அந்த தேவன் இறங்கி வந்து உன் பலவீனத்தை மாற்றி உனக்கு சமாதானத்தோடு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை வணங்குற நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும். அல்லேலூயா. அவெல்லாம் ஏந்திருப்போமா ஒரு சின்ன சரணம். அல்லேலூயா.